அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு மேம்பட்டு நல்ல ஒரு நிலையான வாழ்க்கையை அமையறதுக்கான வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் பார்க்குறவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குண்டான குரு பயிற்சி பலன்கள் ஷார்ட்டாக வரும். நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுன்னா எங்களுக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக உதவியாக இருக்கும். இப்போ பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்தீங்கன்னா 13/5/2026 பராபவ வருடம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி பகல் 1:23 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் காலையில் 1:16 முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:44க்கும் சூரியன் மறைவு மாலை 6:26க்கும். நல்ல நேரம் காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகாலம் பகல் 12:05 1:40 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலை 7:19 8:54 வரைக்கும். குளிகை காலை 10:30 12:05 வரைக்கும் இருக்கு. இப்போ ஏகாதசி திதியில் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்றதான் திதி இருக்குது. உழவு செய்கிறது, திருமணம் செய்கிறது, விரதம் இருக்கிறது, நகை இடம் சம்பந்தமான விஷயங்கள் செய்கிறது, சிற்பம் கலை சம்பந்தமான விஷயங்களை செய்கிறதுக்கும் ஏற்றதாக இருக்குது. அதே நேரங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மஞ்சள் நீராட்டு விழா, சுபகாரியங்கள் போல சீமந்தம், பெயர் வைக்க, ஆலயம், கோபுரம் கட்ட துவங்க, குளம் கிணறு வெட்ட, காது குத்த, கல்வி துவங்க, திருமணம், ஒப்பந்தம் கையெழுத்திட, பயணம் மேற்கொள்ள ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. நோயாளிகளுக்கு மருந்துண்ண ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை சிறப்பாக கொண்டு போங்க, மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போங்க. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு நன்மை, ரிஷப ராசிக்கு அமைதி, மிதுன ராசிக்கு பாராட்டு, கடக ராசிக்கு பெருமை, சிம்ம ராசிக்கு சுகம், கன்னி ராசிக்கு முயற்சி, துலாம் ராசிக்கு வெற்றி, விருச்சிக ராசிக்கு அசதி, தனுஷ் ராசிக்கு வரவு, மகர ராசிக்கு தனம், கும்ப ராசிக்கு நலம், மீன ராசிக்கு லாபமா இருக்கு. உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்க விருப்பப்படி நீங்க திட்டமிட்டு கொண்டு போறது நல்லது. நாள் முழுக்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா பொறுமையா இருக்கிறது நல்லது. இப்போ ராசி பலனை பார்க்கும்போது மேஷ ராசிக்கு கொஞ்சம் தடைகளும் கொஞ்சம் வருத்தங்களும் இருக்கிற நாளாக இருக்குது. நாளை கொஞ்சம் நிதானமாக கொண்டு போங்க, பதட்டம் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா சில கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை, மனசுக்கு வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும், தனிமையாக உணர்வுகள் இருக்குது. மனசை உற்சாகமாக உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியது, செல்ஃபாக மோட்டிவேட் பண்ண வேண்டியது அவசியம். உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்கும், சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பீங்க, எடுக்கிற காரியங்களில் தடை தாமதங்கள் தோன்றும். இப்போது ப்ராப்பர்ட்டி அசையா சொத்துக்கள் வகையில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. வியாபாரம் விஷயமா கொடுக்கல் வாங்கல பண விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது. உறவினர்களால கொஞ்சம் அனுகூலம் ஏற்படும். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா கிடையாது. பொறுப்புகள் அதிகமாகும், செலவுகள் அதிகமாகும். இன்று ஒரு சுமையான நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா பணிகள் வேலையில பாதியில் நிற்கிற மாதிரி இருக்கு. அது டென்ஷனையும் இன்னும் கொஞ்சம் பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகளை பார்த்து சமாளிங்க. கணவன் மனைவி காதலர்கள் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்குது, ஈகோ இருக்கும். அதன் மூலிமா துணையை கோவப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது 2 பேரும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காமல் சுமூகமாக முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்று பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பண இழப்பு மனசை வருத்தத்தக்கிற மாதிரி இருக்கும். செலவுகளை கண்காணிங்க. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் நிதானமாக இருக்கிறது நல்லது. பணம் சம்பந்தமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக கால் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தூக்கம் இல்லாமல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அமைதியாக இருந்து நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்துக்கும் குறைவில்லை நாள். சூப்பரான ஒரு நாளாக இருக்குது, சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. எல்லா விஷயத்துலையும் உங்களோட செயல்பாடுகள், உங்களோட தனித்திறமைகள் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. வருமானம் இரட்டிப்பாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலைகள் நிலவும். ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. திருமணம் சம்பந்தமான காரியங்கள்,
வீட்டில் இருக்கிற நடக்க இருக்கிற விசேஷங்கள் பற்றி பேசுறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். வியாபாரத்துல நண்பர்களோட ஒத்துழைப்பு நல்ல ஒரு லாபமும் வளர்ச்சியும் பெற விதமா இருக்கு. நல்ல ஒரு மனநிலை, தெளிவான சிந்தனைகள், எதிர்கால திட்டம் குறித்து முடிவெடுக்கிறதுக்கும் திட்டத்துக்கும் ஏற்ற ஒரு நாள். தொழில நல்ல ஒரு லாபமும் சேமிப்பும் வரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அது உங்களுக்கு இன்று நாள் முழுக்க சாதகமாக தான் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட திறமைகளை வளர்த்துக்கொள்ள நல்ல வாய்ப்பு இருக்கு. உங்களோட மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்ட பெறுவீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில உங்களோட செயல்பாடு, திட்டங்கள், புதிய யுக்திகள் நல்ல ஒரு பாராட்டையும் பேரையும் பெற்றுக் கொடுக்கும். நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி காதலர்கள் தனக்கூட நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதுனால இனிமையான தருணங்களை அனுபவிக்க, ஒன்றா வெளியில போகிறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். சிறப்பான நாள். எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கிறதுக்கும் காதலர்கள் உங்களோட திருமணம் பற்றி பேசுறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. ரொமான்டிக்கான ஒரு நாளாக என்ஜாய் பண்ணுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இன்று எதிர்பார்த்த அளவுக்கு விட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஊக்கத்தொகை வகையில், சலுகை வகையில் பண வரவு இருக்கும். அதை நீங்கள் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பூர்ண ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சியாகவும் நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியாகவும் ஏற்ற ஒரு நாள். அதே நேரங்களில் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வருமானம் ரெட்டிப்பாகிறதுக்கும் உங்களோட செயல்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற நாளாக இருக்குது. இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. உங்களோட பசங்க மூலிமா மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அறியும். சுபகாரியங்கள் ஈஸியாக கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் முழுக்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் சிறப்பான பலன்களை தரும். நீங்கள் உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையான மனநிலையும் நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு நீங்கள் தெளிவான சிந்தனைகளோடு இருக்கிறதுனால எதிர்காலம் குறித்தும் உங்களோட வளர்ச்சி குறித்தும் உங்களோட குடும்ப நலன் குறித்தும் முடிவெடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். வருமானம் அதிகமாக இருக்கிறதுனால அதிக அளவில் சேமிப்பு உயரும். உங்களோட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வர நாளாக இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சிறப்பான நிலை நல்லா தான் இருக்குது. அங்கீகாரம் நல்லா இருக்கும். செய்கிற செயல்கள் தொழிலையும் பார்த்தீங்கன்னா வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ புதிய தொழில் வாய்ப்போ அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நாளில் உங்களோட எதிர்காலத்துக்கான வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்ல ஒரு புரிதல் இருக்கும். அன்பு பெருக்கி காணப்படும். 2 பேருக்குள்ளேயும் ஒன்றை இணைந்து மகிழக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. ஒன்றா வெளியில போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. காதலர்களுக்கு இது ஏற்ற ஒரு சிறப்பான நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சீராக தான் இருக்குது. கவலையே இல்லை. உங்களோட சேமிப்பு நிலை உயரக்கூடிய விதத்தில் இருக்குது. வருமானம் ரெட்டிப்பாகும். எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடுகள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்குங்க. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. தெளிவான சிந்தனைகள் இருக்கிறதுனால ஆரோக்கியம் நல்லா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்று உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் சில மன வருத்தங்களையோ சில சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாதீங்க. உறவுகளுக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. குறிப்பாக பெற்றோர் கூடயும் குழந்தைங்களுக்கு கூடயும் கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும். எதிர்பாராத செலவுகள் பார்த்திங்கன்னா கையிருப்பு குறைக்கிற மாதிரி இருக்குது. எந்த செயலையும் மன தைரியத்தோடு செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தினர் ஆதரவு இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பணம் பற்றாக்குறை குறையும். உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது. அதனால் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பதட்டமான உணர்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. யார் கூடயும் வீணாக வாக்குவாதம் விவாதம் பண்ணாதீங்க. எல்லாரையும் அனுசரித்து போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. லாபம் நஷ்டம் ரெண்டுமே தொழிலில் இருக்குது. அதை பார்த்து கையாளணும். அதே நேரங்களில் கூட வேலை செய்கிறவங்க கூட கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் பேச்சுக்களால் ஏற்படுற பிரச்சனைகள் உங்கள் வேலைக்கு பிரச்சனை அமைகிற மாதிரி இருக்கும். வேலையில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தொணக்கூட பேசுறதை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது.
இல்லை ஒதுங்கி இருக்கிறது 2 பேருக்கும் நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது, அதே நேரங்களில் சந்திச்சாலும் அதிகமாக பேச வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு கம்மியாக தான் இருக்கும். சேமிப்பு உயர்த்த இயலாது. இருக்கிற சேமிப்பு கரையாமல் பார்த்துக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கும். ஏன்னா எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத விரயங்கள் இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியம் மற்றும் பதட்டம் காரணமாக இன்று கால் மற்றும் தொடை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, ஓய்வெடுங்க, மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோடையும் கலக்கத்தோடையும் தான் ஆரம்பிக்குது. மனசுல ஒரு இனம் புரியாத கவலை, வருத்தம் இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களால ஈடுபட முடியல. ஏதோ ஒரு மனசுல சிந்தனைகள், நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமா இருக்கு, குழப்பங்கள் அதிகமா இருக்கு. அதெல்லாம் தவிர்த்துட்டு நாளை தன்னம்பிக்கையோடையும் உறுதியோடையும் கொண்டு போறது நல்லது. அடுத்தவங்க கிட்ட பேசாம இருக்கிறது, தேவையில்லாம பேசாம கோவப்படாம இருந்தீங்கன்னா நல்லது. பண வரவுகள் ஓரளவுக்கு இருந்தாலும் வீண் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் இன்று நிதானத்தோட இருப்பது அவசியம். இன்று உறவுகளுக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். உறவுகளை அனுசரித்து போறதும் விட்டு கொடுத்து போறதும் நல்லது. வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் தேவை. இன்று நீங்கள் பதட்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. உங்க வேலையில நீங்க கவனமா செய்ய வேண்டியது அவசியம். கோயிலுக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற வேலையில் கொஞ்சம் அதிகமான கடின முயற்சி தேவைப்படுது. அப்போ தான் வெற்றி ஏற்படுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் கவனக்குறைவு இல்லாமல் பார்த்துக்குங்க. வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் அதாவது வேலை வேலை செய்கிறது வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். மாற்றம் மாற்றம் தேவைப்படுதுன்ற எண்ணங்கள் தோன்ற மாதிரி இருக்குது. இந்த நாளை பொறுத்தளவுக்கு வேலையில் ஜாக்கிரதையாக இருங்க. ஒவ்வொரு வேலையும் கவனமாக திட்டமிட்டு நேரத்தோட முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட வாக்குவாதம் செய்கிற மாதிரி இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அதை தவிர்த்துட்டு நாளை அமைதியாக கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இல்லை. தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்குது. பணப்பற்றாக்குறையோ பண விரயமோ அதிகமாக இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குடும்ப நண்பர்களோட ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை இருக்குது. உங்களுக்கும் ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்குது. மனசை அமைதியாக வச்சு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தர விதத்தில் நாள் ஆரம்பமே இருக்கும். எல்லா விஷயத்திலும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற தெளிவான சிந்தனைகள் மூலிமா பல விஷயங்களை நேரத்துக்கு செஞ்சு முடிப்பீங்க. அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற நாளாக இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றமோ முடிவோ தெரிகிற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட நல்ல ஒரு இன்று நல்ல ஒரு புது பொலிவும் தெம்பும் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்துலையும் உற்சாகமாக செய்வீங்க. நண்பர்கள் மூலிமா எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். கூட பிறந்தவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வியாபார முன்னேற்றத்துக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நல்ல வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத விதமாக பழைய கடன்கள், பழைய பாக்கிகள் வசூலாகிறது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று புதிய நண்பர்கள், காதலரை பெறுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்கள் சமூக வட்டாரம் விரைவடைகிற மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்திலையும் புகழும் பெருமையும் நல்லாவே இருக்குது. நாள் முழுக்க சிறப்பாகவும் உற்சாகமாகவும் பலனுள்ள வகையிலும் இருக்குது. நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. திட்டமிட்டு செயல்பட்டால் சாதகமான நாளாக தான் இன்று இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட விஷயங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை சகஜமாக எடுத்துக்கிட்டு உங்களோட வேலைகளை சிறப்பான செயல்பாட்டோட முயற்சி பண்ணி ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கும். அது நல்ல ஒரு அங்கீகாரத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வேலையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்ல ஒரு சிறப்பான உறவை ஏற்படுத்திக்குவீங்க. பரஸ்பர புரிதல் காரணமாக உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாளாக இருக்குது. மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க ஒன்றா வெளியில் போயிட்டு வர்றது நல்லது. முடிவுகள் எடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது. உங்களோட சொத்துக்கள் அதிகரிக்கும். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள். நிதி நிலைமை சிறப்பாக வளர்த்துக்க சிறப்பான வாய்ப்புகள் அமையும். அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியத்தோட காணப்படுவீங்க. உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையும் உறுதியும் நாள் முழுக்க உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் நாள் நிறைஞ்சு இருக்கும். அதே நேரங்களில் உங்ககிட்ட நல்ல ஒரு மனசுக்கு
மகிழ்ச்சி தர விஷயங்கள் சுற்றி நடக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எதிர்பார்க்காத பாசிட்டிவான விஷயங்கள், வீட்டில் சுப காரியங்கள், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மனசுக்கு நிறைவான நாளாக தான் நாள் முழுக்க இருக்குது. இன்று உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். பழைய நண்பர்களை சந்தித்து மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியான மனநிலையோடு இருப்பீங்க. பெற்றோர்களோட அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு நாள். ஆடை ஆபரணம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. எடுக்கிற விஷயம், செய்கிற காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன் உண்டு. பயனுள்ள முடிவுகளை எடுக்க நல்ல ஒரு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. குறுகிய காலத்தில் நீங்கள் உங்களோட வேலைகளையும் செயல்களையும் ஈஸியாக முடிக்கக்கூடிய நாளாக இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மனசுக்கு நிறைவு. மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் பெறதுக்கான வாய்ப்பும், உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்யறதுக்கும், தொழிலில் நல்ல ஒரு லாபம் பெறதுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் போகிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா ஆதாயங்கள் அதிகம் உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நேர்மையாக நடந்துக்குவீங்க. அது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஆரோக்கியமான உறவை ஏற்படுத்தும். மனசு நிறைவாக இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். காதலர்களுக்கு ரொமான்டிக்கான ஒரு நாள். ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் மனசு விட்டு பல விஷயங்களை பேசுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது. எதிர்பாராத தனவரவு இருக்குது. அதை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஆற்றல் நிறையவே இருக்குது. உங்களுடைய நாளில் பணம் சம்மந்தமாக முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமும் ஆற்றலும் நாள் முழுக்க உங்களை சிறப்பாக வைத்திருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். எதிர்பாராத செலவுகள் இருக்கும். அதே நேரங்களில் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிடாதீங்க. அடுத்தவங்க பேச்சில் நீங்கள் தலையிடாதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், காரியங்களை உங்களோட சுய முயற்சியோடையும் சுய உழைப்போடையும் செய்கிறது நல்லது. யாரோட ஆதரவும் இருக்காது. அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், கூட பிறந்தவங்களால மன அமைதி குறையக்கூடிய ஒரு நாள். உறவினர்கள் மூலயமா ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். பணப்பற்றாக்குறையை சமாளிக்க சிக்கனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது. எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. அது ரொம்பவே மனசுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது நாளில் நல்லது. இன்று வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும். அமைதியான முறையில் செய்ய வேண்டியதும், அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதும் அவசியம். வேலைகளில் தவறுகள் நடக்காமல் திட்டமிட்டு கவனமாக செயலாற்ற வேண்டியது அவசியம். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. உங்களோட கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட இன்று கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்குது. அதுவும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள் இருக்கும். துணைக்கு கூட ஆரோக்கியமான உறவு கொள்ள இயலாது. முடிஞ்சால் பேசுங்க. பேசி பிரச்சனைகளை தீர்க்க பாருங்கள். எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இது காதலர்களுக்கும் பொருந்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இல்லை. எதிர்பார்த்த வரவு இல்லை. அதிகரிக்கிற செலவினங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பணத்தை கவனமாக கையாளுங்க. செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லது. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. பதட்டம் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆரோக்கிய குறைவு அதிகமாக இருக்குது. கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குழப்பத்தோடையும் சில பதட்டத்தோடையும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். எதிர்பாராத தருணங்கள், சில தவறான விஷயங்களை முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் நிதானமாக சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நாளில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இந்த நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டத்தை வெளியில் யார்கிட்டையும் கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டாமல் இருக்கிறது நல்லது. இன்று பயணங்கள் அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்குது. வாகனங்களால் வீண் விரயங்கள் ஏற்படலாம். பெரியவங்களோட ஆலோசனை கேட்டிங்கன்னா கொஞ்சம் மாற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் மூலயமா பிரச்சனைகளும் இருக்கும். ஒரு சிலருக்கு உதவிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கிறவங்க, கூட வேலை செய்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்கிறதுக்கு முடியாத ஒரு நாளாக இருக்கும். நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்குது. உங்களோட இலக்கை நோக்கி போராட வேண்டியதாக இருக்குது. கடின முயற்சியும் கடின உழைப்பும் இன்று அவசியம் தேவை. அப்போ தான் நாள் உங்களுக்கு அமைதியாக போகும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை அறிவார்ந்த ப்ரொஃபஷ்னலாக
உங்களோட வேலைகளை செஞ்சால் நல்ல ஒரு பலன் காண முடியும். அது உங்களோட ஈஸியாக உங்களோட வேலையை முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏனோ தானோன்னு செஞ்சிங்கன்னா அது சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணைக்கூட தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை உறவில் புரிதலை கெடுத்தும் அதே நேரம் நல்லிணக்கத்தை கெடுத்தும் காணப்படுற மாதிரி இருக்குது. வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு துணைக்கிட்ட நட்போடையும் கேஷுவலாகவும் பேசி பழகிறது நல்லது. காதலர்களுக்கும் இது பொருந்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இல்லை. எதிர்பார்த்த வரவு இல்லை. ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. வீணாக யோசிக்காதீங்க. வீண் விலையங்களையும் வீண் செலவுகளையும் கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கால் வலியால் அவதிப்பட வேண்டிய நாளாக இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்று உங்களுக்கு மனசுக்கு இனிய செயல்கள், உங்களை சுற்றி சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்குது. நாள் முழுக்க உங்ககிட்ட தெளிவான சிந்தனைகள் இருக்கும். செய்கிற செயல்கள் எல்லாமே அனுகூலமான பலனை தரும். உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஜாலியாக நாளை கொண்டாடலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வரவுகள் நல்லா இருக்கும். சேமிப்புகள் நல்லா இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நன்மைகள் மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில் சுப காரியங்களுக்காக சுப செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். வியாபாரத்தில் புதிய நபர் அறிமுகம் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி நல்ல ஒரு முடிவுகள் வரும். நவீனமான பொருட்களை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்று நீங்கள் உங்களோட உண்மையான ஆற்றலை அறிஞ்சிக்கிட்டு எல்லா விஷயத்துலையும் வித்தியாசமாக நல்ல ஒரு புது பொலிவோட இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்களோட கம்யூனிகேஷன் திறமையான பாராட்டுக்குரியதாக இருக்கும். நல்ல ஒரு அதன் மூலிமா நல்ல ஒரு ஏற்றமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய நாளாக இருக்குது. உறவுகளுக்குள்ள நிறைவான நாளாக உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட வேலைகளை திறமையாக செய்வீங்க. உங்ககிட்ட இருக்கிற உறுதி மற்றும் வெற்றி ஆற்றல் எல்லாமே உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி நாளை உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கிற நாளாக கொண்டு போக முடியும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட அன்பான நட்பான அணுகுமுறை நல்ல ஒரு நல்லுறவு ஏற்படுற மாதிரி இருக்கும். உங்களோட இந்த நடத்தை இந்த அணுகுமுறை பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. காதலர்கள் இன்று ரொமான்டிக்கான நாளாக இருக்கும். ஜாலியாக நாளை கொண்டாடலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற பணமே இன்று அதிக அளவில் இருக்கிற மாதிரி இருக்கும். பணத்தை சிறப்பாக கையாளுவீங்க. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்காலத்துக்கு உண்டான நலன் கருதி சின்ன சின்ன முதலீடுகள் செய்ய ஏற்ற நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்களோட நம்பிக்கையான மனநிலை காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தில் இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்று கொஞ்சம் பதட்டங்கள், கொஞ்சம் வார்த்தைகளை நிதானம் தேவை. செய்கிற விஷயங்களில் காரியங்களில் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நாளில் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க. மனசை அமைதியாக வச்சுக்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்தவங்க கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் உடல்நிலையில் சின்ன சின்ன உபாதைகள் நீங்கும். குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறை உண்டு. கூட பிறந்தவங்க மூலிமா ஒரு சின்னதாக உதவிகள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவங்க கூட விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகள் ஓரளவு குறையும். தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. இன்று உங்களோட செயல்களை சுமூகமாக மேற்கொள்ள எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா அவங்களோட ஆதரவு இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்குது. உங்களை நீங்களே தன்னம்பிக்கையாகவும் உறுதியோடையும் நாளை கொண்டு போகிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட பேசும்போது பார்த்து பேசி பழக வேண்டியது அவசியம். நிதானம் தேவை. அதே நேரம் உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட கவனமாக உறவாட வேண்டியது அவசியம். தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களையோ தவிர்த்துருங்க. கூட வேலை செய்கிறவங்கள பகைச்சிக்காதீங்க. அவங்களால சில பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஜாக்கிரதையாக சூழ்நிலைகளை கையாளுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்ல உறவை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உட்கார்ந்து பேசுங்க. அவங்க கிட்ட உங்களோட கருத்துக்களை திணிக்காதீங்க. அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுங்க. அதே நேரம் சில வார்த்தைகள்ல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். வார்த்தைகளால சில வாக்குவாதம் விவாதம் ஏற்படலாம். அதை தவிர்க்க வேண்டியது அவசியம். காதலர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சீரா இல்லை. வரவு இருக்கும். செலவுகள் ரெட்டிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. நிதி நிலைமையை பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டம். சூழ்நிலைகளை பார்த்து செலவு செய்யுங்க. விரயமாகாம பார்த்துக்குங்க. பணப்பற்றாக்குறை உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் எரிச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனை செய்யறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் சில பிரச்சனைகளை சந்திக்கிற சூழ்நிலையாகவும் நாள் இருக்கு. நாளை நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. நாள் நல்லபடியாக கொண்டு போகணுன்னா முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதே நேரங்களில் உங்களோட நாளை சிறப்பாக திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முன்கூட்டியே திட்டமிடுங்க. அவசரப்பட்டு அவசர கதியில் செய்யாதீங்க. அது பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுப செய்திகள் கிடைக்கிறது மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். பசங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க. குடும்பத்தோட வெளியூர் பயணம் போகிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. இன்று உங்களோட அணுகுமுறையில் உறுதி அவசியமாக தேவை. செய்கிற செயல்கள் காரியங்களில் புத்திசாலித்தனமாக செய்யுங்க. உங்களோட திறமையை பயன்படுத்த வேண்டிய ஒரு நாள். உங்களோட தனித்திறமையை வெளிக்காட்ட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். வேலைகளை முறையாக திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லது. முக்கியமான வேலைகளை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை முடிச்சிருங்க. வேலையில் நிலுவைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அது பிரச்சனை ஏற்படுத்தும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்கள் திகழ வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்து நிதானமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. பொறுமையாக மெச்சூர்டாக பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுங்கள். காதலர்களும் இன்று மனசு விட்டு பேசுவீங்கன்னா பிரச்சனைகளை குறைக்கலாம். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. பொறுமையாக நிதானமாக நாளை கொண்டு போகிறது உறவுகளுக்குள்ள நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இல்லை. செலவுகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கும். பணத்தை ஜாக்கிரதையாக கையாளலைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் எதிர்பாராத செலவுகள் உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது. உங்களோட ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக இருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவில் நிறைய விஷயங்கள், அதாவது உங்களோட ராசி பலன் மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான தீர்வுகளும் எப்படி சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ணுறோன்னு சொல்கிறோம். இந்த பதிவை பார்க்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்கும். அதுக்கும் நாங்கள் உங்களோட குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பலனை சொல்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட உதவியால் இந்த ஒரு வீடியோ சிலருக்கு ஷேர் ஆக வாய்ப்பு இருக்குது. எங்கள் சேனலில் நிறைய லைவ் வருது, நிறைய அதிர்ஷ்ட குறிப்புகள் வருது. அதெல்லாம் பார்த்து பலனடைகிறது உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவையும் சேனலையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் லைவில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். உங்களோட உதவியால் அவங்களுக்கும் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட எதிர்காலம் குறித்து உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த சுயஜாதகம் பார்க்கறது ரொம்பவே நல்லது. நன்றி, வணக்கம்.